வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் இருஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். 2013ஆம் ஆண்டின் பாதுகாப்பு மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பம். யாழ் நெடுந்தீவு பிரதேசத்தில் கடற்படையினர் பயன்படுத்திய வீடுகள் இன்று உரிமையாளர்களிடம் கையளிப்பு. சுன்னாகம் கிரேட் உபமின் நிலையத்தின் நிர்மாண பணிகள் பூர்த்தி. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் தேர் திருவிழா நாளை. ரசாயன ஆயுத தாக்குதலுடன் சிறிய அரசாங்கத்திற்கு தொடர்பு இருப்பதாக மேற்குலக நாடுகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டு ஜனாதிபதி பசார் அல் அசாத்தால் நிராகரிப்பு. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். யுத்தத்தை வெற்றி கொண்டமையினால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் பெருமளவில் பாராட்டை பெற்றிருப்பதாக பாகிஸ்தானின் திட்ட அபிவிருத்தி மற்றும் மறுசீரமைப்பு தொடர்பான பெடரல் அமைச்சர் அஹ்சான் இக்பால் தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இன்று ஜனாதிபதியை சந்தித்த வேளையில் இதனை அவர் குறிப்பிட்டார். டெங்கு நோயை ஒழிக்கும் நடவடிக்கைக்கு உதவ வைத்தியர் குழு ஒன்றை பாகிஸ்தானுக்கு அனுப்பியமைக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்தார். இது பாகிஸ்தான் மக்கள் மத்தியில் இலங்கை தொடர்பில் நல்லெண்ணத்தை ஏற்படுத்த காரணமாக அமைந்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையில் வர்த்தக மேம்பாடு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அரசியல் மற்றும் பொருளாதார புரிந்துணர்வை மேலும் அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கைக்கான பிரதி பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் அமீனா பலோவ், வெளிநாட்டல்வர்கள் அமைச்சின் செயலாளர் கருணா திலக அமுனுகம, வெளிநாட்டல்வர்கள் அமைச்சின் தெற்காசிய அலுவல்கள் தொடர்பான பணிப்பாளர் நாயகம் தர்ஷன பெரேரா உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் தொடர்பில் இந்தியாவுக்கு இலங்கையிடமிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருப்பதாக இந்திய ஜனதா கட்சி தலைவர் பேராசிரியர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். இலங்கை அபிவிருத்தி கண்ட நாடாக தலைமையுவதற்கு சரியான பாதையில் பயணிப்பதாகவும் அவர் கூறினார். பேராசிரியர் சுப்பிரமணிய சுவாமி தேசிய தொலைக்காட்சிக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது இந்த விடயங்களை வலியுறுத்தினார். இந்திய ஜனதா கட்சி தலைவர் பேராசிரியர் சுப்பிரமணியம் சுவாமி தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், இலங்கை பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடிய முறை முழு உலகிற்கும் எடுத்துக்காட்டாகும். இந்தியாவுக்கு இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் உண்டு. இலங்கை முதல் தர விமான நிலையத்தையும் துறைமுகத்தையும் நிர்மாணித்துள்ளது. அடிப்படை வசதிகள் துரிதமாக அபிவிருத்தி கண்டுள்ளன. இலங்கை பிராந்திய பொருளாதார கேந்திர நிலையமாக தரம் உயர்ந்து வருகின்றது. பொருளாதார வளர்ச்சி வேகத்தை போன்று கல்வியும் உயர்மட்டத்தில் காணப்படுகின்றது. இலங்கையின் அபிவிருத்தி சரியான திசை செல்வதாகவும் அவர் கூறினார். யுத்த காலத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ராணுவ மற்றும் கடற்படையினரால் பயன்படுத்தப்பட்டு வந்த வீடுகளும் காணிகளும் அவற்றின் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டு வருகின்றன. வடக்கில் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் நிலையில் அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. யாழ் நெடுந்தீவு பிரதேசத்தில் கடற்படையினரால் பயன்படுத்தப்பட்டு வந்த தனியாருக்கு சொந்தமான வீடுகள் இன்று உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டன. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகேயின் வழிகாட்டலுக்கு அமைய இந்த வீடுகள் கடற்படையினரால் புனரமைக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. வடபிராந்திய கடற்படை கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் சரத் திசாநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த வீடுகளை உரிமையாளர்களிடம் கையளித்தார். இந்த வீடுகள் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்ததனால் அவற்றை மோசடிக்காரர்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடிந்ததாக தெரிவித்துள்ள அவற்றின் உரிமையாளர்கள் இந்த வீடுகளை மீண்டும் பாதுகாப்பாக தம்மிடம் ஒப்படைத்தமைக்கு குறித்து அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வில் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் ஆழ்வாப்பிள்ளை ஸ்ரீ, நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் டேனியல் ரக்ஷியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஆசியாவில் மிகப்பெரிய ஜனநாயக அரசு சக்தியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாறியுள்ளது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். 1951ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சியின் பலமிக்க காலப்பகுதியாக தற்போதைய காலகட்டம் விளங்குகிறது என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 62வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இடம்பெற்ற வைபவத்தில் ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டார். ஸ்ரீலங்கா நிதஹஸ் பக்ஷයේ 62 වන සංවත්සර රැලිය අමතමින් இந்த கூட்டம் நேற்று மாலை குருநாகல் மாளிகாப்பட்டிய மைதானத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள முதலாவது பகிரங்க பிரசார கூட்டமாகவும் இது விளங்குகின்றது.
பயங்கரவாதத்தை தோற்கடித்த அரசாங்கம் சுதந்திரத்தின் பயன்களை அனுபவத்துக்குரிய சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் வழங்கியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வரும் சிலர் மக்களிடம் பொய்களை கூறி அவர்களை திசை திருப்ப முனைகின்றனர். எனினும் மக்கள் உண்மையான நிலையை நன்கு புரிந்து வைத்துள்ளனர். குழப்பமடைந்துள்ள அவர்கள் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிப்பதாக சாடுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். මේ රටේ සත්‍ය මේ රටේ ජනතාව දන්නවා. ඉතින් ඒකේ ඉඳ කියනවා දැන් සමහරු මේ පක්ෂය අයියෝ බලන්න මේක ඒකාධිපති පැත්තකට යනවා. வடக்கில் பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டு அப்பகுதி மக்களுக்காக ஜனநாயக உரிமைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஜனநாயக ரீதியில் தமக்கு விருப்பமான பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு கிடைத்துள்ளது. இதையும் விட அவர்களுக்கு வேறு என்ன ஜனநாயகம் வேண்டும் என்று ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார். ஐம்பெரும் சக்திகளால் வலுவூட்டப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது படை வீரர்கள் காரணமாக மேலும் பலமடைந்திருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். படை வீரர்களில் பெரும்பாலானோர் குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று ஜனாதிபதி அங்கு சுட்டிக்காட்டினார். அதனால் இந்த அனைத்து படை வீரர்களும் வடமேல் மாகாணத்தை வெற்றி பெற செய்வதற்காக ஒன்று சேர வேண்டும் என ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு வடமேல் மாகாண மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். මේ සියලු බලවේග එකතු කරගෙන වයඹ සමගියෙන් පක්ෂය සමගියෙන් සියලු දෙනාගේ සමගියෙන් මේ පක්ෂය නැවත ඉතාම ඉහළින් ජයග්‍රහණය කරවන්නට ඔබ සූදානම් වෙන්න ඕන. අපි සියලු දෙනාම මේ මුළු පක්ෂ සියලු දෙනාම එකතු වෙලා මේ රට ආරක්ෂා කරගෙන අපේ මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය ආරක්ෂා කරගන්න. දැන් හදනවා කොහොම හරි මේ යෝධයව කොහොම හරි අයින් කරගන්න ඕන නඩුවක්වත් දාලා ඉතින් අපිව අයින් කරගන්න කරත් මේ රටේ ජනතාව ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයෙන් අයින් කරන්න බැරිය කියන ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 62 வருட கால வரலாற்றில் எதிர்கொள்ளப்பட்ட பல்வேறு சவால்களையும் கூட ஜனாதிபதி அங்கு நினைவு கூர்ந்தார். ಗುಣ ಕಂದುಲು ಬಿಸದಗನ್ನ ಎನ್ನ பெருந்தோட்டத்துறை மக்களுக்கு பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்து கொடுத்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஒருபோதும் மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என நேற்றைய தினம் இடம்பெற்ற வடமேல் மாகாண தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் பிரதியமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக அவர் கருத்து தெரிவிக்கையில், அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, பெருந்தோட்டத்துறை மக்களுடைய வாழ்விலே பாரிய அபிவிருத்தியை ஏற்படுத்திய இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம். இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய நேரடி பிரதிநிதி என்ற வகையிலே நாம் இங்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த நிகழ்வுகளே நாம் கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். இன்று இந்த வயம்ப பிரதேசத்திலே குருநாகல வாழ் மக்கள் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் கொடுக்கின்ற ஆதரவினை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதன் மூலமாக மாத்திரமே தோட்டப்புற மக்களின் உரிமைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண சபையின் தேர்தலை முன்னிட்டு திக்கன அம்பன்கோட்டை பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இதில் பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கம் உட்பட தேர்தலில் போட்டியிடும் பல வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர். உதவிகள் கேட்டிருக்கோம். அதே நேரம் அவங்க கேட்டாங்க, இதெல்லாம் நாங்க இந்திய அரசாங்கம் மூலமா தரதா இருந்தா உங்களுக்கு அரசியல் பலம் இருக்கு, அதெல்லாம் வாங்கிக்கிறது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் வடக்கில் சூடு பிடித்துள்ளன. புத்தூர் கலைமதி பிரதேச மக்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் சிராஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார். வடபகுதியில் தொடர்ந்தும் அபிவிருத்திகளை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பமாக இது விளங்குகின்றது என தெரிவித்த அவர் இதனை புரிந்து கொண்டு பொதுமக்கள் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டார். இந்த வடமாகாண சபை தேர்தல் கஷ்டம் இருந்து நாங்கள் இருப்போம். 30 வருட காலமாக ரொம்ப இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறாங்களா?
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 2 அலுவலகங்கள் மன்னார் கரடிக்குழியிலும் புதுவெளி கிராமத்திலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. சிலாவத்துறை பிரதேச சபை உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதியமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் முறை பிராந்திய ஸ்திரத்தன்மை மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் இலங்கை அமைதியான நாடாக விளங்குவதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டு பாதுகாப்பு மாநாட்டை உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயங்களை வலியுறுத்தினார். 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள மாநாடு இன்று கொழும்பில் ஆரம்பமானது. யுத்தத்துக்கு பின்னர் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை என்பது இம்முறை மாநாட்டின் துணைப்பொருளாகும். யுத்தத்திற்கு பின்னர் இலங்கை கண்டுள்ள முன்னேற்றம், பிராந்திய பாதுகாப்பிற்காக இந்நாட்டின் பங்களிப்பு, இலங்கையை பிராந்திய பொருளாதார கேந்திரமாக தரம் உயர்த்துவது உள்ளிட்ட பல தலைப்புகளில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புத்திஜீவிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். மக்களின் வாழ்க்கை நிலையை வலிமைக்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கான அத்தியாவசிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு மாத்திரம் படை உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இந்த திட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதநேய நடவடிக்கை செயற்பாடுகளுக்கான இணைப்பு அலுவலகத்தினால் பாராட்டப்பட்டுள்ளது. ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, பாதுகாப்பு படை அதிகாரிகளின் தலைமை அதிகாரி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய, முப்படை தளபதிகள், வெளிநாட்டு அலுவல் அமைச்சின் செயலாளர் கருணா திலக்க அமுனுகம, இந்திய ஜனதா கட்சி தலைவர் பேராசிரியர் சுப்பிரமணியம் சுவாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை போலீஸ் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டு 147 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பிரதேசங்களிலும் இன்று போலீஸ் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் போலீஸ் நிலையத்தில் சமூகத்துடன் முன்னோக்கி என்ற துணைப்பொருளில் போலீஸ் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இந்து கருணாரட்ன, அத்தியட்சகர் முகமது ஜிப்ரி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அட்டாளிச்சேனை ஜும்மா பள்ளிவாசலில் போலீஸ் தினத்தை முன்னிட்டு விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அக்கறை பெற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி யுவல் ஹாஜா முஹைதீன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீசாரின் ஏற்பாட்டில் இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. இதில் போலீஸ் உத்தியோகத்தர்களும் விசேட அதிரடி படையினரும் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார்கள். காங்கேசன்துறை போலீஸ் நிலையம் 25 வருடங்களுக்கு பின்னர் இன்று மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வலயத்தில் இருந்து செயற்பட்டு வந்த இந்த போலீஸ் நிலையம் மக்களின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த இடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை தலைமை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பத்திநாயக்க தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி டி சில்வா, யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இந்து கர்நாரட் உட்பட பல முக்கிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளும் கிராம உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு வாவியில் குதித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த யுவதியை காப்பாற்றிய 2 சிங்கள போலீஸ் உத்தியோகத்தர்கள் அண்மையில் தமிழ் மக்களால் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். கடந்த மாதம் தாளங்குடாவைச் சேர்ந்த தமிழ் யுவதியொருவர் மட்டக்களப்பு வாவியில் குதித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தார். அப்போது கல்லடி பாலத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அந்த பெண்ணை காப்பாற்றியுள்ளனர். மட்டக்களப்பு சிவில் சமூகம், வர்த்தக சங்கம், மாவட்ட வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் சம்மேளனம் உட்பட பல அமைப்புகள் இணைந்து இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருந்தன. வர்த்தக விளம்பரத்தை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் தேர் திருவிழா நாளை இடம்பெற இருக்கின்றது. நேத்ரா அலைவரிசையினூடாக அதிகாலை 4 மணி முதல் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். நாளைய திருவிழா சம்பந்தமான நேரடி தகவல்களை பெற்றுக்கொள்ள அங்கிருக்கும் எமது குழுவினருடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் பிரணிதா. வணக்கம் இர்ஷாத். ரூபவாகினி செய்திகளுக்காக வரலாற்று புகழ்மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய மூன்றலிலிருந்து நேரடியாக நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம்.
கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய இந்த மகோற்சவமானது இன்று வரை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சப்பர திருவிழா மிகவும் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதேவேளை நாளைய தினம் தேர் திருவிழாவும் நாளை மறுதினம் தீர்த்த திருவிழாவும் இடம்பெற இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஆலயத்தில் பார்க்கின்ற பொழுது நல்லூர் கந்தனை தரிசிப்பதற்காக பல கோடி மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நாளைய தினம் பலரும் எதிர்பார்க்கின்ற இந்த தேர் திருவிழா ரதோற்சவ நிகழ்வுகள் இடம்பெற இருப்பதால் நாளைய தினம் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது எங்களுடைய இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன ஊழியர்கள் நாளைய தினம் இந்த ரதோற்சவ நிகழ்வுகளை நேரடியாக உங்களுக்காக வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மக்கள் இங்கே வந்து நல்லூர் கந்தனுடைய தரிசனத்தையும் ஆசையையும் பெறுகின்ற அதேவேளை அவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களையும் செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து திசைகளையும் மிகவும் தெளிவான முறையிலும் நேர்த்தியான முறையிலும் பார்க்கக்கூடிய ஒரே அலைவரிசையாகிய நேத்ரா அலைவரிசையானது நாளைய தினம் அதிகாலை 6 மணி முதல் இந்த ரதோற்சவ நிகழ்வுகளை எங்களுடைய மக்களுக்காக நேரடியாக வழங்குவதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். இப்பொழுது மக்கள் வந்து திரண்டு வந்து இங்கே தரிசனம் பெறுகின்ற அதேவேளை வர முடியாத பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காகவும் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற மக்களுக்காகவும் நாளை தினம் காலை 6 மணிக்கு நேரடியாக இந்த ரதோற்சவ நிகழ்வுகளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற மக்கள் www.rupavahini.lk என்கின்ற இணையதள முகவரி ஊடாகவும் நீங்கள் இந்த ரதோற்சவ நிகழ்வுகளை கண்குளிர கண்டு மகிழலாம். நல்லூர் கந்தனுடைய ஆசையையும் பெறலாம். ரூபவாகினியின் செய்திகளுக்காக வரலாற்று புகழ்மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய மூன்றலிலிருந்து பிரணீதா கோணேஸ்வர். நன்றி பிரணிதா. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கண்டி கலகதர பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டார். அவர் அங்கு அபிவிருத்தி பணிகளையும் கண்டறிந்தார். ஜனாதிபதி கலகதர பிரதேசபைக்கு அருகில் வெளிவிட்ட சரணங்கர தேர் உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் கலகதர சுஜாதா வித்யாலயத்துக்கு சென்று அங்கு தற்போது நிலைமைகளை கண்டறிந்தார். ஜனாதிபதி மாணவர்களின் கல்வி நடவடிக்கை குறித்தும் கேட்டறிந்தார். ஜனாதிபதி கலகதருக்கு சென்று சரத் அமனுகம விளையாட்டரங்கி நிர்மாண பணிகளையும் பார்வையிட்டார். பிரதேசவாசிகளின் தேவைக்கேற்ப எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். ජනාධිපතිතුමා සිසුන්ගෙන් අධ්‍යාපනික කටයුතු ගැනද විමසුවේය. பின்னர் ஜனாதிபதி ஹத்ரலியத் நகருக்கு விஜயம் செய்தார். அங்கு எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக ஜனாதிபதி விசேட அவதானம் செலுத்தினார். රාජපක්ෂ මැතිතුමා ගලගෙදර සරත් අමනුගම ක්‍රීඩාංගණයේ ඉදිකිරීම கலகதர கவுடுல்ல பகுதியில் தனியார் ஆடை கைத்தொழில் நிலையத்தையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பார்வையிட்டார். ආකාරය පෙන්වා දෙනු ලැබිය. ජනාධිපතිතුමා ගලගෙදර මඩිකේ ජබාර් මධ්‍ය මහා විද්‍යාලයේ සිසුන් පිරිසක් සමග සුහද කතාබහකද නිරත විය. கலகதர கவுடுல்ல பகுதியில் தனியார் ஆடை கைத்தொழில் நிலையத்தையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பார்வையிட்டார். නිරීක්ෂණය කළේය. ஜனாதிபதி விஜயத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் திரும்பும் வழியில் கலகதர மடிக்கு ஜப்பார் மத்திய மகாவித்யாலய மாணவர்களுடன் உரையாடினார். அமைச்சர்களான சரத் அமனுகம, சிபி ரத்நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான லோஹான் ரத்வத்தே, திரும் அமனுகம, ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்பாளர்கள் குலாம் தலைமை அதிகாரி காமினி செனரத், கண்டி மேயர் மஹிந்த ரத்வத்தி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். ஒலிவில் துறைமுகம் என்னும் பாரிய அபிவிருத்தி திட்டமானது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டமை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும் என நீதியமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரஃபின் நீண்ட நாள் கனவு நனவாகியமை மட்டற்ற மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
ஒலிவில் துறைமுக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்தார். ஒலிவில் துறைமுக அபிவிருத்திக்கு 800 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதற்கு டென்மார்க் அரசாங்கம் நிதியுதவி வழங்கியது. இந்த துறைமுகம் மீன்பிடி மற்றும் வர்த்தக துறைமுகங்களை உள்ளடக்கியது. 500 டன் கொள்ளளவுடைய ஐஸ் உற்பத்தி நிலையம் ஒன்றும் ஏனைய வசதிகளும் இங்கு காணப்படுகின்றன. ஒலிவில் துறைமுக திறப்பு விழாவில் அமைச்சர் கருத்து வெளியிடுகையில் கனவாக இருந்த இந்த அதிபாரிய அபிவிருத்தி திட்டத்தை எங்களுடைய அதிவேதன ஜனாதிபதி அவர்கள் நான் அமைச்சராக இருந்த பொழுது ஆரம்பித்து வைத்த இந்த செயல் திட்டத்தை இன்று பூரணப்படுத்துவதற்கு 5 வருட காலத்திற்குள்ளாக நான் ஜனாதிபதி பதவியை ஏற்று செய்து முடித்த இந்த மாபெரிய கைகரியத்துக்காக நாங்கள் ஜனாதிபதிக்கு நன்றி கூறிக்கொள்கின்ற அதே வேளை இதே மாதிரி தன்னுடைய ஈடுபாட்டை இந்த பிரதேசத்து மக்களுடைய முன்னேற்றத்திலே தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்துகிற ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் காங்கிரசின் சார்பில் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. யாழ் போதனா வைத்தியசாலையின் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் வடக்கில் சுகாதார வசதியை விரிவுபடுத்தும் நடவடிக்கையாக இதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலைக்காக அமைக்கப்பட்ட 3 மாடி கட்டட தொகுதி கடந்த பிப்ரவரி மாதம் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வைத்தியசாலை கட்டடத்தை அமைப்பதற்கு ஜப்பானின் ஜெய்கா நிறுவனம் நிதியுதவி வழங்கியுள்ளது. சத்திர சிகிச்சை பிரிவு, கதிரியக்க பிரிவு என பல்வேறு நவீன வசதிகளையும் இந்த வைத்தியசாலை கொண்டுள்ளது. இதன் மூலம் வடபகுதி மக்களுக்கு தேவையான சகல சுகாதார சேவைகளும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. சுன்னாகம் கிரிட் உப மின் நிலையத்தின் நிர்மாண பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளன. இந்த உப மின் நிலையம் இம்மாத நடுப்பகுதியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்த உப மின் நிலையம் இயங்க தொடங்கிய பின்னர் 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி மின்சாரத்தை யாழ் மாவட்டத்திற்கு வழங்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் வவுனியா கிளிநொச்சி மற்றும் கிளிநொச்சி சுன்னாகம் வரை மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி உப மின் நிலையத்தின் நிர்மாண பணிகள் 27ஆம் திகதி மே மாதம் 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன. கிளிநொச்சி கிரிட் உப மின் நிலையம் நிர்மாணிக்கப்பட்டு இம்மாதம் 25ஆம் திகதியுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது. 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் திகதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கிளிநொச்சி கிரிட் உப மின் நிலையத்தை திறந்து வைத்தார். இதற்கு முன் தேசிய மின்வலை பின்னலில் இருந்து விநியோகிக்கப்படும் மின்சாரம் வவுனியா வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதனால் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் மின்சார வசதி இல்லாமல் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். கிளிநொச்சி கிரிட் உப மின் நிலையம் திறக்கப்பட்டதன் பின்னர் தேசிய கட்டமைப்பினூடாக மின்சாரம் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு விநியோகிக்கப்படுகின்றது. இதனூடாக மேல்குடியேறிய பொதுமக்கள், தொழிற்சாலை மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழங்கப்படுகின்றது. நிலையான நம்பகத்தன்மையுடன் தொடர்ச்சியான மின்சாரத்தை வடபகுதிக்கு வழங்குவது இதன் நோக்கமாகும். வவுனியாவில் இருந்து கிளிநொச்சி வரையான நிர்மாண பணிகளுக்காக 3200 மில்லியன் ரூபாவை ஜப்பானின் ஜெய்கா நிறுவனம் வழங்கியிருந்தது. அதேபோன்று மற்றொரு அங்கமான கிளிநொச்சி சுன்னாகம் 68 கிலோமீட்டர் நீளமான மின்கம்பி பாதையின் புனரமைப்பு நடவடிக்கைகள் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியின் கீழ் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கென 3359 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இவை இம்மாத நடுப்பகுதி அளவில் ஜனாதிபதியினால் திறக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனூடாக வடமாகாணம் முழுவதற்கும் தடையின்றி 24 மணி நேரமும் மின்சார வசதி கிடைக்கும். நான் இப்போது இருப்பது சுன்னாகம் உப மின்சார நிலையத்தில். கிளிநொச்சி உப மின்சார நிலையத்தினூடாக பெறப்படும் அதி உயர் மின்சாரம் சுன்னாகம் கிரிட் உப மின்சார நிலையத்தினூடாக மக்கள் தேவைக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் இதன் கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து உள்ளன. கடந்த 30 வருட காலமாக நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையை இல்லாதொழித்து பாலைவனமாய் இருந்த வடமாகாணத்தில் பட்டிதொட்டி எங்கனும் மின்சார ஒளிபாய்ச்சி சோலைவனமாக்கிய அதிமேதகி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் வழிகாட்டலின் கீழ் நாட்டின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை சிறப்பிற்குரிய விடயமாகும். அந்த வகையில் மின்சாரத்துறையில் தன்னிறைவு கண்ட வடமாகாணம் மற்றும் பல துறைகளில் தன்னிறைவு காணும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என்பதில் ஐயமில்லை. நான் ரூபவாகினியின் செய்திகளுக்காக காயத்ரி ஜோகேந்திர சுன்னாகம் உப மின்சார நிலையத்தில் இருந்து. யாழ் மாவட்டத்தின் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதே சுன்னாகம் உப மின்சார நிலையத்தின் பிரதான நோக்கமாகும். தேசிய மின் கட்டமைப்பிலிருந்து கிடைக்கின்ற மின்சாரம்
தேவை ஏற்படின் உத்துரு ஜனனிய மற்றும் நொதர்ன் விதுலியா ஆகிய இரு சிறிய ரக மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து கிடைக்கும் மின்சாரம் ஆகியவற்றை ஒன்றிணைத்து வடமாகாணத்தில் முழுமையான மின்சார தேவையை நிறைவேற்றும் வாய்ப்பு கிட்டியுள்ளதாக சுன்னாகம் உப மின் நிலையத்தின் பொறியியலாளர் RM பண்டார எமது செய்திப் பிரிவுக்கு தெரிவித்தார். கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாய்ந்தமருது கிராமத்தில் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சிகரெட் வகைகளும் போதைப் பொருட்களும் கல்முனை போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. விற்பனைக்கு தயார்படுத்தி வைத்திருந்த இந்த பொருட்களை கல்முனை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி வசந்தகுமார தலைமையிலான குழுவினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த பொருட்களை வைத்திருந்தார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள 2 பேர் தொடர்ந்தும் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். செப்டம்பர் மாதம் இலக்கிய மாதமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் கொழும்பில் நடைபெறும் சர்வதேச நூல் கண்காட்சி தொடர்பில் அனைவரும் கவனம் செலுத்துவர். இதற்கு இன்னும் 2 வார காலங்கள் உண்டு. இருப்பினும் அதுவரையில் தற்போது உலகில் பாரிய மிதக்கும் நூல் கண்காட்சியை உங்களால் பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. உலகின் பாரிய நூல் கண்காட்சி கப்பல் கொழும்பில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி பொதுமக்களுக்காக ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. லேகோஷ் ஹோப் கப்பல் ஜெர்மனியில் உள்ள சர்வதேச அமைப்பின் கீழ் 1970 ஆண்டு முதல் பல்வேறு நாடுகளின் சமூக சேவைகளில் பங்கு கொண்டு வருகிறது. இந்த கண்காட்சி உலகம் முழுவதிலும் பிரபல்யமடைந்துள்ளது. சிறுவர் கல்வி, விளையாட்டு, உணவு வகைகளை தயாரித்தல், புதிய குறு நாவல்கள் ஆகியவற்றை கொண்டு 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இதுவரையில் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த கப்பல் சென்றுள்ளது. இந்த கண்காட்சியின் மூலம் கிடைக்கும் வருமானம் அந்த நாடுகளின் சமூக சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று கப்பலின் மாலுமி ரோம்டயஸ் தெரிவித்துள்ளார். கண்காட்சி இம்மாதம் 22ஆம் தேதி வரை இடம்பெறும். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். வடமாகாணத்திற்கான கலை இலக்கிய விழா முல்லைத்தீவு வித்யானந்த கல்லூரியில் இடம்பெற்றது. கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா தலைமையில் இந்த விழா இடம்பெற்றது. பாரம்பரிய முறைப்படி நடனங்களும் காவடிகளுமாக கல்லூரி வரை ஊர்வலம் இடம்பெற்றது. கலாபூசணங்களான ஆசிர்வாதமுத்து மரியநாயகம், கனகசபை நடேசன், கந்தையா விஜயரட்னம், மைக்கேல் உதயகுமார், முகமது பாபா ஹபீப் முகமது, பொன்னன் ஐயா, சேதுபதி, வஸ்தியாப்பிள்ளை ஜேக்கப் உட்பட பல கலைஞர்கள் அங்கு கௌரவிக்கப்பட்டனர். வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் சந்திரஸ்ரீ, முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் என் வேதநாயகம், மேலதிக அரசாங்க அதிபர் திரு மோகன்தாஸ் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். இனி வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். விளையாட்டுச் செய்தி ஒன்று. நாவலப்பிட்டி விளையாட்டு மைதானத்தில் 3 தினங்களாக நடைபெற்ற 39வது தேசிய விளையாட்டுப் போட்டி இன்று சிறப்பான முறையில் நிறைவு பெற்றது. இம்முறை மெய்வழர் போட்டியில் இலங்கை சாதனை கொண்டு நிலைநாட்டியுள்ளதுடன் ஏனைய போட்டிகளில் 3 சாதனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போட்டியில் உயரம் பாய்தலில் ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்ற தென்மாகாணத்தைச் சேர்ந்த மஞ்சுளகுமாரவுக்கு சிறந்த வீரருக்கான விருது வழங்கப்பட்டது. சிறந்த வீராங்கனைக்கான விருது வடமேல் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய சந்திரிகா சுபாசினிக்கு வழங்கப்பட்டது. இவர்கள் இருவருக்கு மோட்டார் சைக்கிள்கள் 2 வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ரூபானின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.